Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் வரக்கூடிய ஆஃப் இயர் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மோர் தென் பார்த்தீங்கன்னா 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே வீடியோவில் பார்க்கறதுனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா தான் போதும். நீங்கள் மோர் தென் 95+ மேக்ஸிமம் சென்டம் எடுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்க 1 மார்க்கு 2 மார்க்கு நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபுல் போர்ஷன் எல்லா லெசனும் பேராகிராஃப் படிக்க வேண்டிய அவசியம். ஃபஸ்ட்டு 4 யூனிட் படிச்சிங்கன்னா போதும். செகண்ட் பார்ட்டில் டெக்னாலஜி படிச்சிங்க. அதே மாதிரி தான் நான் டீடைல் மட்டும் ஒரு பேராகிராஃப் தான் மற்ற எல்லாம் படித்தது. ஏன்னா நமக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. அதனால் எங்கே இருந்தாலும் பேராகிராஃப் வந்து நான் டீடைல் பெற சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி 1 மார்க் எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் படிச்சிங்கன்னா போய் ஈஸியாக ஃபுல் மார்க்கில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வரும் இந்த ஆன்சர்ஸோடு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் வாக்கிங் ஹெவிலி, செகண்ட் ஒன் வந்து ஆப்ஷன் பிஃபோர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு வந்து ஃபியர், ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஃப்ரைல்னா வீக்ஸ் ரன்னிங் அண்ட் ஸ்ட்ராங்கு, ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்டு, ட்ராட்டர்னா ரன் சொல்லுவோம். அதுக்கு வந்து ஆன்டர்ஸ் ஜாக்டு, கான்ஸ்டன்ட் டிஸ்அக்ரிமெண்ட். பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சருக்கு வந்து அதே தான் பீஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் தான் வரும். பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. 7th 8th ஒனுக்கு வந்து மல்டிலிங்குவல், 9th ஒனுக்கு விஆர் வர்ச்சுவல் ரியாலிட்டி, 10th ஒனுக்கு வந்து டேக் அதாவது டுக் ஆஃப் போடுறோம், 11th ஒனுக்கு வந்து ஒரு ஐப்ரோ, 12th ஒனுக்கு வந்து ஓவிங் டூ, 13th ஒனுக்கு ஹேட் ஈட்டன் ஆட் ப்ளஸ் பிபி கம்பேர் பண்ணுறதுனால, 14th ஒனுக்கு தோ. அதுக்கு 2 மார்க்லாம் ரொம்ப முக்கியமான அவுட் ஹோம் ஸ்பிளிட் வித் ஸ்மித் வாட் நெக்ஸ்ட் வாட் அப்பியர் ஸோ டெஸ்பிரேட் டு த சீகல், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த இன்டர் டு த காமன் ஒன், வேர் த கிராண்ட் ஃபாதர் ஸ்லீப்பிங். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்தேன். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மூலம் ஒரு 52 மார்க் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் 52 மார்க்காக நினைக்க வேண்டாம். ஸோ அந்த 52 மார்க் படிச்சிங்களா போது 7 யூனிட் சேர்த்து. அதுக்கு போயம் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். புக் பேக்கில் இருந்தால் நெக்ஸ்ட் கிராமர் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருவோம். சென்டா கேவ்ஸ் வித் ஆல் த சில்ட்ரன். அதுக்கப்புறம் ஜெஃப்லின் told Rani that he was going to give a puppy as a birthday present. Next punctuation. Next வந்து simple sentence being illness he could not attend the meeting. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பொறுத்தவரைக்கும் எந்த மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ரோடு மேப் பேராகிராஃப் 2 யூனிட் படித்து நம்ம 4 யூனிட் படித்தா போதும். கண்டிப்பாக இதில் வந்து கோஸ்ட்டு, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் லாஸ்ட் லெசன் கன்வர்டன்ஸ் வித் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃபும், அதுக்கப்புறம் வந்து ஐ ஆம் எவரி ஒன். நெக்ஸ்ட் ரைமிங் ஆஃப் டைம்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளாக தான் ரைஸ், சைஸ், எகெயின், பிரைன், ஏபிஏபி, பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பேராப்ரேஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ரீஅரேஞ்ச், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேசேஜ் காமெடி, நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, நோட்டீஸு, பிக்சரு, நெக்ஸ்ட்டு நோட் மேக்கிங், அதுக்கப்புறம் ஸ்பாட் தர பாருங்கள். மச் வாட்டர்ஸ் கம்பேர் பண்ணிக்கணும். ஈஸ் ஒர்க்கிங் ஆஸ் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மெமரி பைம் ஈஸியாக ரிமெம்பர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோமன் அண்ட் ஃபன். நாடிடல் பேராகிராஃப் வந்து அங்கிள் பிலீப். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலாமாவும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழன்னு கேட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பேசேஜ் சிம்பிளாக தான் கொடுக்குறேன். பேசேஜ் பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணி பேசேஜ் கம்ப்ளீட் அட்டன் பண்ணிக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்துட்டோம். செகண்ட் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் ஒனுக்கு வெல்த்தி, செகண்ட் ஒனுக்கு ஸ்டேஜ், தேர்ட் ஒனுக்கு வீக், அதுக்கப்புறம் அன்ப்ரோக்கன், பிளென்டிவலி, ஜாய் ப்ளீஸ், சேட்லிஸ், சேட்லி, ட்ரெட்ஃபுல், அதே மாதிரி பார்த்தா ப்ரெசன்ட், லோ ஃப்ளோஸ், அதுக்கு எக்ஸலண்ட்லி, எல்பிஹெச்டி, பெட்ரோலியம் கேஸு, அதுக்கப்புறம் சுவிட்ச் எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணி பார்த்துருப்பாங்க. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கேட்டகரி ஆல்ரெடி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிராமர் பாருங்கள். ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்ட், யுவர் ரெக்வஸ்ட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட். பிரவீனா ஆஸ்க்டு மீ ஒய், இதில் வந்து ஹேவ் யூ வாட்டர் த பிளான்ஸ். அப்போ இஃப் யூ ஹேட் வாட்டர் த பிளான்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். பஞ்சுவேஷன் கம்ப இந்த ரிலேட்டிவ் கேட்டிருக்காங்க. இட்டு எடுத்து விச்சு மட்டும் போட்டவர் ரீயரே ரொம்ப சிம்பிளாக ஒய் இந்த நேகன் அங்கிள் மாஸ்க்கு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்குன்னா. அதுக்கப்புறம் ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப், அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்செப்ட் கொடுத்துருக்கோம். பேராப்ரேஸ், ரீஅரேஞ்ச் 37 30 2 அட்டன் பண்ணி ஏதாவது 1 அட்டன் பண்ணி 38 அட்டன் பண்ணிங்க. இந்த 4 கேட்டகரினா அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளை காப்பாற்ற மிகப்பெரிய தெய்வமே தான் 4 கேட்டகரி. அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், அதுக்கப்புறம் நோட் மேக்கிங், பிக்சர் ரைட்டிங், ஸ்பாட் தர பாருங்கள். நோ சோனர் வந்தாவே தேன் போடணும். ஆசஸ் ஒன்று எதாவது ரிமூவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஃபெல் இன் டூ, அதுக்கப்புறம் ப்ரிஃபர் வந்தாவே தேன் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் தேன் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இஸ் திஸ் ஏ கேம், டூ யூ வாண்ட் டு பிளேங்கணும். அதுக்கப்புறம் மெமரி பண்ணி டூ அவேர் ஆஃப் சன். ஸோ இதில் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நோ மென் ஆர் பாரின் தான் கேட்டிருக்காங்க. நாடிடல் பேராகிராஃப் டெம்பஸ்ட்டும், அதே மாதிரி நெக்ஸ்ட் அங்கிள் பிளே தட் மீன் டிலாமாவும் கேட்டிருக்காங்க. பேசேஜ் பாயிண்ட்னா பெட்டர் டு யூஸ் த பேசேஜ் காம்பினேஷன். அடுத்தது 1 more கொஸ்டின் பேப்பர். பிரிங்க் எஜ், டைலேட்டட், வைடன், ட்ரம்பிள்டு, ஷிவர்ட், அதுக்கப்புறம் சாங், ஃப்ளோட்டட், disobeyed, obeyed, destroyed, creator, இரட்டம் இரட்டா, யூஎம் வந்து ஏ போனதுக்கான, லீகல் இல்லீகல், ஐஎன்எஸ்சி, இந்தியில் இது ராங்கா மார்க்காக இருக்குது. இந்தியன் நேவல் ஷிப் இஸ் ஆப்ஷன் டி. 9th ஒனுக்கு ஆப்ஷன் டி.
10th ஒன்றுக்கு வந்து இப்போ ட்ராப் அவுட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ பெயின் சொல்லுவோம், ஹெட்ஏக் ஸ்டொமக் பெயின் சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி தான் டூத் ஏக் தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஹாஃப். அது 13th ஒன்று வாஸ் குக்கிங். 14th ஒன்று அக்கார்டிங் டு லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் சார். லெசன் 2 மார்க் இப்போ ரொம்ப சிம்பிள். வாட் டிட் த பேரண்ட்ஸ் டூ ரொம்ப முக்கியமான ரைட் ஷார்ட் நோட் தாரா தரணி. வாட் டிட் ஆதித்யா ஆஃபர்ஸ் 150 rupees. ஹவு மெனி இயர்ஸ் ஆட் மிஸ்டர் எம் ஹேமில்டன் இருந்ததுன்னா 40 years. FOURT போட்டுறாங்க, அது 40. FORTY தான் போட்டு 40 பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் கிராமர் டிடி ரைட் வாஸ் எ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். அதுக்கு ஜான்சன் செட் டு நான்சி ஹேவ் யூ பீன் டு ஜான்சன் ஆஸ்க்டு தான் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஸ் ஒன்று எடுத்தது சீயிங் கம்பேர் பண்ண ரீஅரேஞ்ச் ரோடு மேப் அண்ட் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃபும் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் இந்த 4 அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங், ஸ்பாட் தரர் ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்படியே பார்த்துக்கேன். அதுக்கப்புறம் சம் வாட்டர் குவாலிட்டி சீக்கிரம் மிஷின் கேட்கலாம். நான் டீட்டெயில் பேர டெம்பஸ்ட்டும் ஜிக்ஸாக் ரெண்டுமே அது பேசேஜ் கம்மி ஈஸியாக தான் கொடுத்து பாயிண்ட் கம்பெனிஷன் அட்டன் பண்ணாதீங்க, பேசி கம்மி அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து 1 more கொஸ்டின் பேர். ஃபஸ்ட் ஒனுக்கு என்விஎஸ், செகண்ட் ஒனுக்கு ரஷ், தேர்ட் ஒனுக்கு ஃப்ளவர். அதுக்கப்புறம் 4th ஒனுக்கு மாஸ்போடைஸ், 5th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்டைஸ், 6th ஒன்று ஆக்சிலரினா அடிஷனல் சினானிஸ், ஆன்டினஸ் வந்து மெயின், டயக்னாசிஸ் எஸ், ஐஎஸ் வந்து இஎஸ் போடுறோம். அதுக்கப்புறம் அவேர்னஸ் ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் ஜேஇ சொல்லுவோம், அந்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. புட் ஆப். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வந்து ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், ப்ரிப்போர்ஷன் வந்து 2. அதுக்கப்புறம் வி வேர் குக்கிங், லிங்கஸ் யூ ஒர்க் ஹார்ட் if you work hard. Lesson 2 mark 5 question answers. அதுக்கப்புறம் கிராமர் கேட்டிங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் வாக், யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு வாக் அந்த கிராஸ். அதுக்கப்புறம் கிராஸு. அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் அந்த கேர்ள்ஸ் டோல் தட்டு, ஏன்னா இது ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். சிம்பிள் காம்பவுண்ட் டெஸ்பெக்டிஸ்னா டோ ராகவ வாசல் யூ வாக்கடு ஃபாஸ்ட். அதுக்காக ரீஅரேஞ்ச் ரோடு மேப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனஸ் கம்பேர் பண்ண மெட்டாவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசேஜ் காம்பினேஷன் ரெண்டில் ஏதாவது ஒன்று. இதில் 4 கேட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட், பிக்சர் ரெண்டுமே லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் நோட்டீஸ் கட்டாயம் வரும், நோட்டீஸ் நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்பாட் தர பாருங்கள், திஸ் இஸ் த செகண்ட். அதுக்கப்புறம் ஜான் இஸ் த பெஸ்ட் ஃபார் ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் ஆர் திஸ் த டாக் ஃபெல் இன் டு திஸ் புக் டூ யூ வாண்ட் டு பைக்கணும். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் வி வர் டேக்கன் ஃப்ரம் த சீக்ரெட் ஆஃப் மிஷின். நான் டீட்டெயில் பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் டெம்பஸ்ட்டும் லிட்டில் யூரோப்பான இந்த ரெண்டுமே முக்கியமானது. அதுக்கப்புறம் பேசிக் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின் பேப்பர், 1 more கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதில் ஜஸ்ட் 1 more டைம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் எகைன் கொடுத்துருக்கேன், நான் கோத்ரூ பண்ணிக்கேன். ஸோ 10th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் போடுற கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அடுத்து வாங்க 1 more கொஸ்டின் பேப்பர். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பிறகு பார்க்குற தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கே பார்த்து. கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டாண்டிங்ஸ் அன்னோன்னு சொல்கிறோம். ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ப்ளீஸிங் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். அதுக்கப்புறம் இந்த ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன். அதுக்கப்புறம் 2 star பீட்டர் க்ளோஸ் த ஹோல் வித் ஹிஸ் ஃபிங்கர், அவனோட ஃபிங்கர் வச்சு போயம் டாக்ஸ் அபவுட் த பேஸ் ரிமினேஷன் நெவர்த்லெஸ் இருந்த பொண்ணு. லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்துருப்பாங்க. ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாமே ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். கிராமர் எல்லாமே ஆன்சரில் கொடுத்துருக்கோம், கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு முன்னால் இந்த ரீஅரேஞ்ச். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ், இந்த 4 அட்வர்டைஸிங். இதில் பாருங்கள் நோட்டீஸபிள் ரிப்போர்ட் ரைட்டிங் இருக்குது. ஸோ ரிப்போர்ட் ரைட்டிங் நம்ம சேனல் அப்லோட் பண்ண, பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங், ஸ்பாட் தர ஆன்சர் பண்ணிக்கிறோம். மெமரி பாயிண்ட்னா நோ மென் ஆர் ஃபாரின். அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர், தட் மீன்ஸ் லிட்டில் யூரோப்பான பேசேஜ் கம்மி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், இதில் மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுனால அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பாங்க. இதில் எல்லாமே ஆன்சர் மார்க் பண்ணியிருப்பாங்க. எம்ஆர்ஐ, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன், டீப் வாட்டர், க்ரீன் ஹவுஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கு வாஸ் டேஸ் தன் நியர் த வாஸ் செலக்டட் டேஸ் ஆகிடுவோம்னா பென். அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் பாருங்கள். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபார் ஹூ யூஸ் ஜித்தர் அண்ட் வாட் டிட் ஆதித்யா பர்சன் ஹவு டஸ் கிம். இது 4 கொஸ்டினும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். லெசன் 2 மார்க். நெக்ஸ்ட்டு கிராமர் கேட்டகரி பார்த்துட்டு வாங்க. பேராகிராஃப் ஆசிட் 4 படிச்சுன்னா போதும். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் சீகல், கோஸ்ட், எம்பவர்மெண்ட், அட்டிக், இட்ஸ் எனஃப், அதுவே போதுமானது. 4 கட் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக் ரொம்ப சிம்பிளாக தான். ஸ்பாட் இருப்பாருங்க, ஆர் வந்தால் யூஸ் பண்ணுறோம். சீதா கோஸ் டு த மார்க்கெட், எக்ஸ்ட்ரா கோஸ் பர்சன்ட் டென்ஸ், ஆனால் எக்ஸ்ட்ரே ஃபஸ்ட்டு வென்ட்டு போடுறோம். ஐ பாட் ஆன் எடுத்துகிட்டு ஏன் தான் போடுறோம். அதுக்கு ஆங்கிரி வித் மீ கம்பேர் பண்ணோம். ஐ ப்ரிப்பர் காபி தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் நோ மேன் அண்ட் ஃபாரின் தான் கேட்டிருக்காங்க. நான் டீட்டெயில் பேராகிராஃபில் ஜிக்ஸாக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசன் ஏஜ்டு மதர் எடுத்திருக்காங்க. அதுக்காக பேசேஜுக்காக சார்லி சாப்ளின் பற்றி தான் கேட்டேன், ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்க ரிவிஷன் பர்பஸ்க்கு. இங்கிலீஷில் நான் டீட்டெயில் பேராகிராஃப் மொத்தம் 1 விட்டுட்டு மற்றெல்லாம் படிச்சுக்கங்க. ஏன்னா நான் டீட்டெயில் ஒரு வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க 6, 7 கேட்டாங்க. அதனால் மற்றபடி போயம் பேராகிராஃபும் வந்து லெசன் ஃபஸ்ட்டு 4 படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் கிராங்கி, ஸ்ட்ரேஞ்ச், எக்ஸ்பெடிஷன், ஜேர்னி, இன்டிடியூட், இன்ஸ்டிங்க்லி, ப்ரீனிங், டர்ட்டிங், ஷூட்டிங், அதுக்கப்புறம்
வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பிங் சொல்லுவோம், ரிலாக்ஸிங் அப்புறம் க்ளூமி வந்து பார்த்திங்கன்னா பிரைட் கம்பேர் பண்ணுறோம். எனக்கு க்ளூமினா டிம் கான்செப்டில் சொல்கிறதுனால எஸ்கிமோங்கிற எக்ஸ்பிளைன் சிசிடிவி க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன் டோன்ட் லுக் டவுன் அந்த போகிறோம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அண்டர் வேர்ல்டு இதில் வந்து காம்பவுண்ட் ப்ரிப்போஷன் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டென்ஸ் லிங்கர்ஸ் லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் ராஜா had bought a colorful hat for a colorful hat had been bought by Raja for a doctor. Prospero said to Ariel, how have you? Upper Prospero asked Ariel how he had performed his task. அதுக்கப்புறம் வந்து இப்போ டைரக்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் கம்பேரிசன் ரீஅரேஞ்ச் ஈஸியாக ஆஸ் ஐ எம் ஹெல்த்தி ஆஸ் யூ ஆர் சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் இன் நியூ ட்ரெஸ். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ரீஅரேஞ்ச். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் தெரப்பி ஹெல்ப் ஆல் ஓவர் த வேர்ல்டு அண்ட் தேன் டு மே. அதுக்கப்புறம் ஐஎம் எவரி ஒன்று கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் லிட்டில் யூரோப் அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோர் கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோட இதுலேயே ஆன்சர் மார்க் பண்ணிடுறோம். ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனல் சிஸ்டம் கொஸ்டின் நம்பர் வைஸாக நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இது இந்த கொஸ்டின் பேர் கிராமர் பாருங்கள் ரொம்ப. அக்குபஞ்சர் வாஸ் டிஸ்கவர்ட் பை த சைனீஸ் thousands of years ago. பாலு டோல்டு கோபல் தட் he would go to Bangalore the next day. Being completed his work, Arun went out. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான். பேராகிராஃப் ஆஸ் இட் இஸ் we can pull and all and push. இதில் கான்ட்ராஸ்ட்டும் போடலாம் பர்சானிஃபிகேஷன் போடலாம். ரெண்டுமே இம்பார்ட்டன் கொடுத்துருக்கோம். ரீஅரேஞ்சும் பேசேஜ் காமி ரீஅரேஞ்ச் ஒன்றும் தப்பாச்சும் 2 மரம் அதனால் பேசேஜ் காமி சூஸ் பண்ணிங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இதுலேயும் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் மார்க் பண்ணியிருக்கோம். ஓவர் ரஃப் ஆர்ஸ் வந்து ஜேர்னி வில் பி ஜாய் கம்பேரிசன் லைவ் பாயிண்ட் கட்டிருக்காங்க. அது லிட்டில் யூரோப்பாலும் டெம்பஸ்ட் இதுலையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட்டு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் மார்க் பாருங்கள். ஸோ இதுவுமே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட் ஒனுக்கு புவர் கிரியேச்சர், செகண்ட் ஒனுக்கு அன்டிஸ்டர்ப்டு அன்டிஸ்டர்ப் டோசிங் ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியமான. தேர்ட் ஒனுக்கு டோசிங்னா ஸ்லீப்பிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கேட்டகரி எஸ்எஸ்எல்சி செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் 1 மார்க்கில் மார்க் பண்ணிக்கலாம். 2 மார்க் போயம் கொஸ்டின் ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். கிராமர் கிராஸ் த பிசி ரோட் கேர்ஃபுல்லி யூ ஆர் அட்வைஸ் டு கிராஸ் த பிசி ரோட் கேர்ஃபுல்லி. பாலு செட் தட் ஐஏசியா வாஸ் லார்ஜர் கண்ணு. ராமு இஸ் போர் ஈ கேனாட். அப்போ ராமு இஸ் டூ புவர் டு பை எ பைசைக்கிள் எழுதலாம். இது வந்து 2 மெத்தட் எழுதலாம். அதுக்கப்புறம் ஆசியம் ஹெல்த்தியாஸ் யூஆர். நெக்ஸ்ட் வந்து யங் சீக்கிள் வாஸ் அலோன் ஆன் இஸ் லெஜ் கம்பேர் பண்ணுவேன். ரோடு மேப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெசன் பேராக பாயம் பேராக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. 37, 38 நிறைய பேர் 2 மேட்டும் 1 அட்டன் பண்ண. அப்போ இந்த 4 கேட்டகரி பார்த்தீங்கன்னா நம்ம காப்பாற்ற மிகப்பெரிய தெய்வம் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங். அதுக்கப்புறம் ஸ்பாட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சம்மர் அப்ளை தருமை ஐஎம் எவரி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் டீட்டெயில் பேரை பொறுத்த வரைக்கும் டெம்பஸ்ட்டும் அதே மாதிரி இதில் என்ன கேட்டால் பெனட் ஃப்ரான்சிஸ் பெனட் ஏ டே இன் 2818 அந்த பேரில் அதுக்கப்புறம் பேசேஜ் காமி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு 3 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. மீடியா கம்பேர் யூபிஐ பேமெண்ட் யூபிஐ இது வந்து அதுக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் மற்ற கிராமரில் ஈஸி தான். 2 மார்க்கில் ஈஸி தான். ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ன்றவன் யார்? அவன் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெப்பியோ அவருடைய பார்த்தீங்கன்னா விக்டர் சிவேஜை கொண்டு இருப்பான். ஸோ அந்த கான்செப்ட் சொல்லக்கூடியதான். கிராமர் பாருங்கள். ப்ளீஸ் காலிம் யுவர் ரெக்வஸ்ட் டு காலிம் அட் ஒன்ஸ். இலக்கியா செட் தட் யூ வாஸ் என்ஜாயிங் இஸ் ஹாலிடேஸ். அதுக்கப்புறம் ஈஸி கேப்டன் செரிகஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் தோன் கம்பவுண்டை கம்பேர் பண்ணலாம். ரோடு மேப்பில் ரொம்ப சிம்பிளாக ரோடு மேப் வந்து ட்ரா பண்ண சொல்லி லெசன் பேராகிராஃப் பாயம் பேராகிராஃப் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இதுலேயும் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் தர எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கோம். மெமரி போயம் இந்த சம்மர் ஆஃப் டைம் அதே தான் ஐஎம் எவரி ஒன். அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கும் லிட்டில் யூரோப்பானது ஆஸ் இட் இஸ் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் இதுலேயும். நெக்ஸ்ட் 1 more கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இந்த கொஸ்டின் பாருங்கள் அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஆன்சரும் இதில் மார்க் பண்ணியிருக்கு. கிராமர் கேட்டகரியும் ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பேராகிராஃப் போயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங். மேக்ஸிமம் 90% நோட்டீஸ் தான் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. 1 or 2 கொஸ்டின் மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங். அடுத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்கள். ஸோ வித் ஆன்சர் ஹெச்டி ஐ டெஃபினிஷன் மற்ற எல்லாம் 1 மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். கிராமர் பாருங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கோம். பேராகிராஃப் நீங்கள் எந்த பேராகிராஃப் எடுத்திங்கன்னா 4 பேராகிராஃப் படிச்சிங்கன்னா கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணிக்கலாம். இதில் 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் இதில் பாருங்கள் நோட்டீஸே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கேட்டால் ரிப்போர்ட் ரைட்டிங். அப்போ நோட்டீஸ் ரிப்போர்ட் ரைட்டிங் நல்லா படிச்சிங்கன்னா போதும் ஈஸியாக ஆன்சர் தான். பிக்சர் அதுக்கப்புறம் நோட் மேக்கிங். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்மார்ட் தர. அதுக்கப்புறம் என் உமன் இஸ் பியூட்டின்னு ரொம்ப சிம்பிள். ஐஎம் வந்து ஃபஸ்ட்டு 5 லைன் கேட்டிருக்காங்க. ஜிக்ஸாக்கும் அதே மாதிரி டே 2089 பேசேஜுக்கு அப்புறம் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பாருங்கள். 14 மார்க் பண்ணியிருக்கிறோம். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் கிராமர் கேட்டகரி எல்லாமே இதில் கொடுத்துருக்குறோம். 4 கேட்டகரி பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் இதில் நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங்
அதுக்கப்புறம் மெமரி பயம் ஓவர் ரஃபாஸும் அதுக்கு லிட்டில் ஆளும் டெம்பஸ்ட். ஸோ தட்ஸ் இட். ஓவராலாக இதில் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின் மட்டும் பார்த்தா போதும், நீங்கள் கரெக்டாக இங்கிலீஷ் நல்ல மார்க் எடுத்துலாம். இங்கிலீஷ் பொறுத்தவரை இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஸோ பேராகிராஃப் நம்ம 7 யூனிட் இருக்கு லெசன் வரும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 படிச்சுங்க, அடிஷ்னலாக ஒன்று படிச்சுக்கேன். சீகல், நான் திருப்பி சொல்ல, சீகல், கோஸ்ட்டு, நெக்ஸ்ட் எம்பவர்மெண்ட், அட்டிக்கு, இது 4 படிச்சிட்டிங்களா போதும். இன்னொன்று எக்ஸ்ட்ரா பண்ணால் டெக்னாலஜி ரொம்ப வந்து 5 பேராகிராஃப், பப்ளிக்கே 5 போதுமான. போயம்லேயும் அதே மாதிரி லைஃப், நெக்ஸ்ட்டு வந்து கிரம்பிள் ஃபேமிலி, ஐ ஆம் எவ்ரி உமன், ஹேண்ட் அண்ட் கிரிக்கெட், சீக்ரெட் ஆப்ஷன் 5 படிச்சிட்டிங்களா போதும் 10 மார்க். நான் டீட்டெயில் பேராகிராஃப் மட்டும் கண்டிப்பாக 7ல் 6 படிக்கணும். தட் மீன்ஸ் டெம்பஸ், ஜிக்ஸாக், நெக்ஸ்ட் வந்து முலன், ஏஜ்டு மதர், எ டே இன் 2000, லிட்டில் ஹீரோ. அந்த ஒன்றை விட்டோம், ஏன்னா நமக்கு இதில் இப்போ ப்ளூ பிரிண்ட் கிடையாது, அதனால என்ன. ஸோ இந்த பேராகிராஃப் கேட்டகரி மாதிரி லெசன் பேராகிராஃபில் 10 மார்க், போயம் பேராகிராஃபில் 10 மார்க், நான் டீட்டெயில் 8 மார்க், 28 மார்க். அதுக்கப்புறம் ரோடு மேப், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ண 4 கேட்டகரி, அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ஆர் ரிப்போர்ட், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங். இதில் 20 மார்க் இருக்குது. இந்த 20, இதில் 22, இது ஒரு 28 மார்க். ஸோ இதில் 50 மார்க்கும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மற்றபடி நெக்ஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண லெசன் 1 to இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 14 இருக்குது. 1 மார்க் கேட்டகரி நம்ம சேனல் GR Success Daysல இனி நம்ம அப்லோட் பண்ண போகிற 1 மார்க், அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், நீங்கள் 14 out of 14 எடுத்துலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டோம். நீங்கள் பப்ளிக்கு அதில் இருக்க 50 கொஸ்டின் மட்டும் படிச்சிங்களா போதும். போயம் கொஸ்டின் ஈஸி ஆன்சர். இது தவிர வேறு என்ன இருக்குது, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஸ் இருக்குது, அதே மாதிரி பார்த்தா போயம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இதை மட்டும் அட்டன் பண்ணி அதுக்கு மெமரி போயம் கவலைப்பட வேண்டாம். எந்தெந்த இல்லை இப்போ இந்த 5 லைனை படிக்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். எல்லாருமே கவலைப்பட நோமென் ஆர் ஃபாரின், அந்த நோமென் ஆர் ஃபாரினில் 3 பிரித்து படிக்கிறது ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதையும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success Days தொடச்சா போல நிறைய பேர் PDF கேட்டிருக்கீங்க. இதுக்கான PDF வந்து நம்ம இது ஆன்சரோடு இருக்குது. இது ஆன்சர் இல்லாமல் உங்களுக்கு PDF வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணுற எக்ஸாம் சமயத்தில் அது வரைக்கும் இதில் இருக்க ஆன்சர் வந்து மறக்காமல் வந்து படிங்க. நம்ம சேனல் GR Success Days நான் திருப்பி சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். நம்ம சேனல் இங்கிலீஷ் மட்டுமான சேனல் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ போட்டுட்ருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கட்டாயம் நீங்கள் ஆஃப் இயர்லியில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷன் எழுத போகிறீங்க. அதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success Days ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success Days. And also I wish you all success to score high marks in the half yearly exam. All the best. Okay, thank you. Bye.